students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 3 algebra lessonல உள்ள exercise 3.16ல உள்ள second and third sum பார்க்கலாம். So second sum பாருங்க, draw the graph of y equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So உங்க ரெண்டு equation இருக்கு. So இத first draw பண்ணிட்டு அதுல இருந்து இத நம்ம solve பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், solution கண்டுபிடிக்கணும். So இப்போ first step 1 நம்ம என்ன பண்ண போறோம், draw the graph of y equal to x square minus 4. So இதுக்கு வந்து நம்ம graph வந்து draw பண்ண போறோம். அப்ப x நம்ம இங்க x க்கு வேல்யூ கொடுக்கிறோம், அடுத்தது x square எழுதி இருக்கோம், அடுத்து -4 y equal to x square minus 4. So x க்கு வந்து நான் -4 -2 -1 0 -3 ஓகேவா, -4 -3 -2 -1. So -1 0 1 2 3 4. So இந்த வேல்யூ கொடுக்கிறோம், கொடுக்கும்போது x ஸ்கொயர் அப்ப என்ன வரும், -4 the whole square னா 16, -3 the whole square னா 9, இங்க 4, இங்க 1 0 1 4 9 16 இல்லையா. சோ அடுத்து -4 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், சோ அது அப்படியே தான் இருக்கும். அப்புறமா y equal to x square minus 4. So x square minus 4, 16 minus 4 என்ன வரும் 12, 9 minus 4 5, 4 minus 4 0, 1 minus 4 னா -3, அடுத்து 0 minus 4 னா -4, 1 minus 4 னா -3, 4 minus 4 0, 9 minus 4 வந்து என்ன வரும் 5, 16 minus 4 வந்து 12. அவ்வளவுதான். இப்போ நம்ம points to be plotted. So points வந்து நம்ம எழுதிரலாமா, -4, 12, அடுத்தது -3, 5, -2, 0, அடுத்தது -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5, 4, 12. ஓகேவா. சோ இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிட்டோம். இனி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிராஃப்ல வந்து டிரா பண்ண போறோம். சோ இங்க நம்ம அதே தான் எடுத்துறோம். 2 அதாவது x ஆக்சிஸ்ல 1 2 3 4 5 ன்னு எடுத்துறோம். இங்க -1 -2, அதே போல இங்க 2 4 6 ன்னு எடுத்துறோம். இங்க -2 ன்னு எடுத்துறோம். ஸ்கேல் வந்து x ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், y ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட். ஓகேவா. சோ இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிரலாமா. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட்ஸ் பாருங்க, -4, 12 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ -4 னா என்ன இருக்கு, -4 to 12. சோ 12 எங்க இருக்கு, என்ன இருக்கு, இதுல வருமா. சோ அப்ப -4, 12. அடுத்தது -3, 5. சோ -3 னா இருக்கு, -3, 5. சோ 5ங்கும்போது இதுல வரும், ஏன்னா இது 6 இது 4 இது 5 இது 6. சோ அப்ப இதுல வரும். அப்ப -3, 5. அடுத்தது -2, 0. -2 னா இருக்கு, x axis -2 y axis 0ங்கும்போது இதுல தான் வரும், -2, 0. அடுத்தது -1, -3. -1 னா இருக்கு, -3ங்கும்போது இது -2 இத வந்து -3. சோ அப்போ -1, -3. அடுத்தது 0, -4. சோ 0 னா இருக்கு, -4 எங்க இருக்கு, என்ன இருக்கு, இதுல வந்து 0, -4. அடுத்தது 1, -3. சோ 1 என்ன இருக்கு, -3 எங்க வரும், இது -2 -3 இதுல வரும், 1, -3. அடுத்தது 2, 0. 2 என்ன இருக்கு, 0 என்ன இருக்கு. சோ 2, 0ங்கும்போது இதுல வரும். அடுத்தது 3, 5. சோ x ஆக்சிஸ்ல 3 y ஆக்சிஸ்ல 5 அப்படிங்கும்போது இதுல வரும். சோ 3, 5. அடுத்தது 4, 12. சோ 4 னா இருக்கு, 12 எங்க வரும், 4, 12 னா இருக்கு. சோ இந்த இடத்துல வரும். ஓகேவா. 4, 12. சோ அவ்வளவுதான். இனி எல்லா பாயிண்ட்ஸையுமே நம்ம என்ன பண்ணிரலாம், அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே நம்ம ஜாயின் பண்ணனும். சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட், அடுத்தது இது, அடுத்தது இங்க, அடுத்தது இங்க, அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ், அடுத்தது இங்க, இது லாஸ்ட் இங்க. ஓகேவா. சோ
ஸோ நம்ம இதை வந்து அப்படியே நீட்டி விட்டுக்கலாம், ஆரோ போட்டுடலாம், போட்டுட்டு வரைஞ்சிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சிட்டோம். இனி அடுத்தது என்ன பண்ணலாம் பாருங்கள். இனி வந்து ஸ்டெப் 2. ஸோ இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணி வச்சுட்டோம், அவ்வளோதான். இனி ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து அடுத்தது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து 2 சால்வ் பண்ண போகிறோம். x² - x - 12 = 0. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 2 சால்வ் x² - x - 12 = 0. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, y = x² - 4 இருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே எழுதுறோம். அதாவது x² - 4 இல்லையா, -4 = yன்னு எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த ஈக்குவேஷனை கீழே எழுதுறோம், x² - x. ஸோ இங்கே இல்லை, அதனால x டேர்ம் இல்லாதனால நான் 0x போட்டுட்டு அடுத்தது நமக்கு -4. ஓகேவா? அப்புறம் -12 = 0. ஸோ இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாறும். இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ், இங்கேயும் இங்கே வந்து மைனஸ். அப்போ இது கேன்சல் ஆகும். இங்கே 0x + x வந்து எக்ஸாக வரும். இங்கே -4 + 12. அப்போ 12லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 8. அப்போ +8 = y - 0 வந்து நமக்கு y தான். அப்போ ஈக்குவேஷன் என்ன வருது, y = x + 8 அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கா. இப்போ இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் நம்ம ஒரு டேபுலர் காலம் போட்டு அதை இதே கிராஃபில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கும் நமக்கு வேல்யூ கொடுக்க போகிறோம். எக்ஸு, இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. அடுத்தது இதை வந்து 8ன்னு எடுத்துக்கலாம், x + 8 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? x + 8 போட்டுட்டு இங்கே y = x + 8. ஸோ இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கலாம், -4 -3 -2. இல்லைன்னா நீங்கள் -2 -1 0 1 2 கொடுத்தாலும் போதும். இது வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. -4 -3 வந்து எடுக்கணும்னு தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம -2 -1 0 1 2 போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். -2 -1 0 1 2 3 4. ஸோ இப்போ வந்து 8 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், அதை அப்படியே எழுதிடலாமா. ஸோ இப்போ x + 8 ரெண்டு ஆட் பண்ணுங்க. 8 - 4 4, 8 - 3 5, 8 - 2 6, 8 - 1 7, 8 + 0 வந்து 8 தான். அடுத்தது 8 + 1 9, 8 + 2 10, 8 + 3 11, 8 + 4 12. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம இனி என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் மார்க், அதாவது இங்கே வந்து இந்த கிராஃபில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பாருங்கள். பாயிண்ட்ஸ் வந்து -4, -4, -3, -5, -2, -6, -1, -7, 0, -8, 1, -9, 2, -10, 3, -11, அடுத்தது 4, -12. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் இப்போ நம்ம கிராஃபில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது -4, -4, -4, -4, -4னா இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் -4, ஒய் ஆக்சிஸில் 4ங்கும்போது இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ -4 இந்த இடத்துல வரும். ஸோ இதை வந்து நான் தள்ளி எழுதிக்கிறேன். இப்போ -4, -4ங்கும்போது நமக்கு இந்த இடத்துல வருது. இதை வந்து -4, -4. அடுத்த பாயிண்ட்ஸ் என்னது -3, -5. -3 என்ன இருக்கா, 5 எங்கே வரும் பாருங்க. -3, -5ங்கும்போது இந்த பாயிண்ட் மறுபடியும் வரும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் இது ஒன்று, இது ஒன்று, ரெண்டாச்சா. அடுத்தது -2, -6. ஸோ -2 நறுக்கு, -2, -6ங்கும்போது நறுக்கு இந்த பாயிண்ட். ஸோ இது -2, -6. ஓகேவா? ஸோ அடுத்தது -1, -7. -1 நறுக்கு, 7 எங்கே வரும், இதில் வரும். 6 இதுதானே, 7 8. ஸோ இது வந்து என்னது -1, -7. அடுத்தது 0, 8. எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 8ங்கும்போது இதில். ஸோ இது 0, 8. அடுத்தது 1, 9. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 9. ஸோ இதில் வரும் 1, 9. அடுத்தது 2, 10. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 10 இதில் வரும்.
ஸோ 2, 10. அடுத்தது 3, 11. ஸோ 3 என்ன இருக்கா 11, அப்போ எங்கே வரும் 10, 11 இதில் வரும். ஸோ இதில் என்ன வரும் 3, 11. அடுத்தது 4, 12. ஸோ 4 என்ன இருக்கா 4, 12. 12ங்கும் போது எங்கே வரும் பாருங்க 4 இதான் வரும் 4, 12. ஸோ இந்த பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு திருப்பி வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் ஜாயின் பண்ணி விடலாமா? ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து லைன் ட்ரா பண்ணியாச்சா? இனி அடுத்தது என்ன பாருங்க, மார்க் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கர்வ் y = x² - 4 and the line y = x + 6. ஸோ இந்த லைன் வந்து என்னது நமக்கு y = x + 8. சாரி x + 8. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து x + 8. ஸோ y வந்து நமக்கு x + 8 இல்லையா கிடச்சிருக்கு. ஸோ அப்போ x + 8. அப்போ இந்த ஆல்ரெடி நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே இந்த லைன் வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் கட் ஆகுது பாருங்க. இதுலையும் இருக்குது -3, 5லையும் இருக்குது, 4, 12லையும் இருக்குது இல்லையா? ஸோ 2 இடத்துல வந்து கட் ஆகுது. அப்போ தட் இஸ் அப்போ என்ன வரும் இதில் -3, 5, 4, 12. ஸோ 2 பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப் 4 என்ன எழுதலாம் பாருங்க, த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் த சொல்யூஷன் செட். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட்ஸை மட்டும் எடுக்கும்போது -3யும் 4ம். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து என்ன வரும் -3, 4 ஃபார் x² - 6 - 12 = 0. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம இதை கிராஃப் வரைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸை வந்து இங்கே பிளாட் பண்ணுறோம். ஆல்ரெடி வரைஞ்ச கர்வுக்கு மேலே வரைகிறோம். அந்த கர்வில் வந்து எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ ஸோ அதான் வந்து நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து நமக்கு சொல்யூஷன் சொல்லி நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு செகண்ட் சம். அடுத்த தேர்ட் சம் பாருங்க, draw the graph of y = x² + x and hence solve x² + 1 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஸ்டெப் 1 நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், draw the graph of y = x² + x க்கு கிராஃப் நம்ம டிரா பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம டேப்லர் காலம் எடுத்திருக்கோம். x, x² x, y = x² + x போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் xக்கு வேல்யூ கொடுக்கலாமா, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. இப்போ x² என்ன வரும், x வந்து -4 இருக்கும்போது x² வந்து 16. அப்படிதான் 9, இது 4, 1, 0, 1, 4, 9, 16. ஓகேவா? அடுத்தது x என்ன வரும், அதே தான் -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. ஸோ அதை எழுதிட்டோமா? அடுத்தது என்னது, y = x² + x. ஸோ x² + x இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 16 - 4 வந்து 12, 9 - 3 வந்து 6, 4 - 2 2, 1 - 1 0, 0 இங்கே 0 தான் வரும். 1 + 1 2, 4 + 2 6, 9 + 3 12, 16 + 4 வந்து நமக்கு என்ன வருது 20. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோமா? இனி அடுத்தது என்ன பண்ணலாம், பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் எழுதலாம். -4, 12, -3, 6, -2, 2, -1, 0, 0, 0, அடுத்தது 1, 2, 2, 6, 3, 12, 3, 4, 20. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம கிராஃபில் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் 1, 2, 3, 4, 5 எடுத்திருக்கோம். இங்கே -1 தான். அடுத்து இங்கே 2, 4, ஒய் ஆக்சிஸில் 2, 4, 6, 8 எடுத்திருக்கோம். இங்கே -2, -4. ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm = 2 யூனிட்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது, -4, 12. ஸோ -4னா என்ன இருக்குது, -4, 12 எங்கே இருக்குது, என்ன இருக்குது. ஸோ இதில் வந்து -4, 12. அடுத்தது -3, 6. ஸோ -3 என்ன இருக்குது, 6 என்ன இருக்குது. ஸோ -3, 6. அடுத்தது -2, 2. -2 என்ன இருக்குது, 2 என்ன இருக்குது. ஸோ அப்போ -2, 2.
அடுத்தது -1, 0 -1 y ஆக்சிஸ் 0ங்கும்போது இதில் தான் வரும் -1, 0. அடுத்து 0, 0 இந்த இடத்துல வரும். ஸோ இது 0, 0. அடுத்தது 1, 2. ஸோ x ஆக்சிஸில் 1 y ஆக்சிஸில் 2 இதில் வரும் 1, 2. அடுத்தது 2, 6. ஸோ x ஆக்சிஸில் 2 y ஆக்சிஸில் வந்து 6. ஸோ இது 2, 6. அடுத்தது 3, 12. ஸோ x ஆக்சிஸில் 3 y ஆக்சிஸில் 12 இருக்கு. ஸோ 3, 12. அடுத்தது 4, 20. ஸோ 4 இருக்கா 20 இங்கே வரும் இதில் வரும். ஸோ 4, 20. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சி நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். இனி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை சால்வ் பண்ணணும். x² + 1 = 0 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ to solve x² + 1 = 0. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷன் கூட கொண்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன் என்னது, நமக்கு y = x² + x இருக்கு இல்லையா. அப்போ x² + x = 0. இந்த ஈக்குவேஷன் என்னது, நமக்கு x² + 1. ஸோ 1ங்கும்போது கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே 0 போட்டுட்டு நம்ம இங்கே 1 போடலாம். இங்கே 0x = என்ன வரும் 0. ஸோ இங்கே வந்து y x² + x = நமக்கு y இல்லையா. ஸோ அப்போ இங்கே y இங்கே தான் நமக்கு 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சைன் வந்து மாறும். ஸோ இங்கே எல்லாம் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இது கேன்சல் ஆகும். x - 0x வந்து நமக்கு x தான். 0 - 1 வருது. ஸோ அப்போ இங்கே -1 = y - 0 வந்து y தான். ஸோ அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன வருது, y = x - 1ன்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா. ஸோ இப்போ இந்த x - 1க்கு வந்து நம்ம வந்து ஒரு டேப்லர் காலம் போடுறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் -2 நம்ம கம்மியாக போதும். -2, 0, 2 மட்டும் போதும். அப்போ இங்கே வந்து நான் x எடுத்துக்கிறேன். அடுத்தது -1, அடுத்தது y = x - 1. ஸோ எக்ஸுக்கு நான் -2வும் 0 வேண்டாம், -2, -1, 0, 1, 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ -2, -1, 0, 1, 2 எடுத்துக்கலாம். இப்போ -1 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வைங்க. அடுத்தது -2, -1 வந்து நமக்கு -3, -1, -2 வந்து -2, 0, -1, -1, இது 0, 2, -1 வந்து 1. இப்போ இந்த பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் -3, -3, -1, -2, அடுத்தது 0, -1, 1, 0, 2, 1. ஓகேவா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், பிளாட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது -2, -3. -2 என்ன இருக்கு, x ஆக்சிஸில் -2, y ஆக்சிஸில் -3. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில இதில் வரும் -2, -3. அடுத்தது -1, -2. -1 என்ன இருக்கு, -2 இதில் வரும். ஸோ இதில் வந்து என்ன வரும், -1, -2. அடுத்தது 0, -1. ஸோ 0 x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் -1ங்கும்போது இதில் ஸோ இந்த இடத்துல வரும் 0, -1. அடுத்தது 1, 0. இங்கே வந்து 1, y ஆக்சிஸில் 0, அப்போ இதில் தான் வரும். அடுத்தது 2, 1. ஸோ x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 1ங்கும்போது இதில் வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் நம்ம இப்படியே ஜாயின் பண்ணி விடலாமா. ஸோ அப்படியே நம்ம அதை ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த லைன் வந்து என்னது, நமக்கு y = x - 1. ஓகேவா. ஸோ இந்த லைன் வந்து இந்த கர்வுக்கு மேலே எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகலை, டச் ஆகலை இல்லையா. ஸோ அப்போ இங்கே வந்து சொல்யூஷன் வந்து கிடையாது. ஓகேவா.
ஸோ அப்போ என்ன எழுதலாம், திஸ் லைன் டஸ் நாட் இன்டர்செக்ட் த பேரபோலா இல்லையா. ஸோ அந்த பேரபோலாவுக்கு மேலே அது வந்து டச் ஆகலை. அப்போ therefore there is no real roots for the equation. எந்த equation, x square plus 1 equal to 0. ஸோ இந்த equationக்கு வந்து ரூட்ஸ் வந்து நமக்கு கிடையாது. ஸோ அவ்வளோதான் அந்த சம். ஓகேவா.